அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக எம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக. எம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. புனிதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எமது வாழ்வில் எண்ணற்ற பல அருட்செல்வங்களை நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். இவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்த்தால் களைத்து போய் தோற்று போய் விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமூகத்தினருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நிஅமத்துக்களுள் 2 பெரும் நிஅமத்துக்கள் உண்டு. அந்த 2 நிஅமத் என்ன என்பதை பற்றி சமூகத்தில் உள்ளவர்கள் இன்னும் புரியவில்லை, அறிவதற்கு முயற்சிக்கவில்லை. அது கடந்ததற்கு பிறகு அது பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள், விளங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்போது பயன் ஏதும் இல்லை. அப்படியாக என்னுடைய சமூகம் அலட்சியமாக விட்டுவிட்ட கண்டுகொள்ளாத 2 பேர் அருள்களில் ஒன்று அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம், நோயில்லாத வாழ்க்கை. 2வது நிஅமத் அல் ஃபராக், ஓய்வு நேரம். இந்த 2ஐயும் அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்தினருக்கு கொடுத்து அல்லாஹ் இந்த சமூகத்தினருக்கு கண்ணியப்படுத்தி இருக்கின்ற 2 நிஅமத்துக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம் என்பது எங்களுடைய கண்களுக்கு ஆரோக்கியம் தேவை, எங்களுடைய செவி புலன்களுக்கு ஆரோக்கியம், பேசுகின்ற நாவுக்கு ஆரோக்கியம், சிந்திக்கின்ற நம்முடைய சிந்தனா சக்தி மூளைக்கு ஆரோக்கியம். இவைகளையெல்லாம் செயல்படுத்துவதற்கு நம்முடைய கால்கள் கைகள் ஆரோக்கியம் பெற்றிருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிற போதுதான் தன் வேலையும் தானாக சுயமாக செய்ய முடியும், பிறருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் செய்ய முடியும். தன் வேலையை தானாக தன் தேவைகளை சுயமாக செய்ய முடியாமல் இருக்கிற போதா பிறருடைய தேவைகளை செய்வதிலே ஆர்வம் காட்டப் போகிறார்கள், முயற்சி செய்ய போகிறார்கள். ஒருமனே கவலைகள் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கும். இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விடயங்கள் உண்டு. இந்த 5 விடயங்கள் மனித வாழ்க்கையில் பொக்கிஷங்கள்.
அந்த 5ம் வரும், உங்களை விட்டும் சென்று விடும். இருக்கிற போது கரெக்டாக முறையாக அந்த 5 நிஅமத்துக்களையும் செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் உச்சகட்ட முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 5 விடயங்களில் ஒன்று சிஹ்ஹதக கப்ல சுக்மிக், நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை முறையாக சரியாக பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், உங்களை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார். உடல் ஆரோக்கியம் என்பது மிகவும் பெருமதி வாய்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் ஃபஜ்ர் தொழுகையை தொழுததற்கு பிறகு, மக்ரிப் தொழுகையை தொழுததற்கு பிறகு ஒரு துஆ ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன், என் பாவங்களை மன்னிப்பாயாக. முதலாவது மன்னிப்பை கேட்பார்கள். இரண்டாவது வல் ஆஃபியா, நோயில்லாத வாழ்க்கை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், நோய்கள் வருவதிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக. இந்த துஆவை கேட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் கேட்டால் போதாதா? நாளாந்தம் கேட்பார்கள், மாலையிலும் கேட்பார்கள், காலையிலும் கேட்பார்கள். நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் சந்தர்ப்பங்களை பார்த்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். கேட்கின்ற முதலாவது கேள்வி, அல்லாஹ்விடத்திலே வைக்கின்ற முதலாவது விண்ணப்பம் அல் ஆஃபியா, உடல் ஆரோக்கியத்தை இறைவா உன்னிடத்திலே கேட்கிறேன். எவ்வளவு முக்கியம் உடல் ஆரோக்கியம்! நிலத்திலே சுஜூது செய்கின்ற எங்களுக்கு தெரியாத அந்த பாக்கியம். ஒரு வக்து தொழுகைக்கு கதிரையில் உட்கார்ந்து தொழுது பாருங்கள், நிலத்தில் சுஜூது செய்ய முடியவில்லையே, புரியும். பள்ளிக்கு நடந்து வருகின்றவர்களுக்கு அந்த பாக்கியம் தெரியாது. வாகனத்திலும் ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியோ ஏதோ ஒன்றிலே வந்து செல்லுகிறார்கள் பள்ளிவாசல்களுக்கு. யாரோ ஒருவருடைய தயவோடு வந்து செல்லுகிறார்களே, அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் உடல் ஆரோக்கியம். 3 வேளை உண்ணுகிறார்களோ இல்லையோ, வைத்தியர்கள் கொடுத்த மாத்திரைகளை கை நிறைய எடுத்து குடித்து பருகி கொண்டிருக்கிறார்களே நேரம் தவறாமல், அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள், அவர்களை கொஞ்சம் பாருங்கள், உடல் ஆரோக்கியத்தின் பெருமதியை விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருமுன் காத்தவர்கள், சுய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தியவர்கள், ஆரோக்கியத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா, உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறேன், நோயில்லாத வாழ்க்கை உன்னிடத்திலே கேட்கிறேன், என் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதியிலே ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிற போது, நபிகளாருடைய பெரிய தந்தையின் சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். நபியே நாயகமே, நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு எனக்கு ஒரு அருமையான துஆவை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். நான் நினைத்தவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் சொல்லித் தருகின்ற போது அந்த துஆவில் அர்த்தம் ஆழம் கருத்துக்கள் இருக்குமே, பொறுமதியான துஆவாக இருக்குமே, எனக்கு ஒரு அருமையான துஆவை சொல்லித்தாருங்கள் நபியே நாயகமே, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கப் போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் அல் ஆஃபியா, உடல் சுகத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சிறு காலம் கழித்து அதே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளிடத்தில் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, துஆ கேட்க போகிறேன், ஏதாவது ஒன்றை சொல்லித்தாருங்கள். பல நாட்கள் கழித்து மீண்டும் நபிகளார் சொன்னார்கள், அல் ஆஃபியா, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள். 3வது தடவை கேட்டு வருவார் என்பதற்காக செல்லமாக சொன்னார்கள், என் அருமை பெரிய தந்தையே,
அல்லாஹ்விடத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று கூறியதாக அபூதாவுத் திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், நல்ல சுற்றுச்சூழல்கள், சுத்தமான சுகாதாரத்தை பேணி வாழ்ந்த வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும். வெறுமனே இவைகளை பேணாமல், இவைகளை கண்டுகொள்ளாமல், கண்டவைகளை எல்லாம் உண்டு சுற்றுச்சூழல்கள் மாசுபடுகின்ற அளவுக்கு வாழ்ந்து தொற்று நோய்களுக்கு ஆளாகி இந்த துஆக்களை ஓதுவோமையாக இருந்தால் நிச்சயமாக இது பலனளிக்குமா என்றால் நிச்சயமாக பலனளிக்காது. முதலாவது சுய பாதுகாப்பு தேவை. எம்மாலான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான் அனைத்து விதமான நோய்களிலிருந்தும், தொற்று நோய்களிலிருந்தும். அது உயிருக்கு ஆபத்து மிக்க நோயாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற நோயாக இருக்கலாம், செயலற்று படுத்துக் கொண்டிருக்கின்ற நாட்பட்ட நோயாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நோய் இரண்டு வகையாக பார்க்கப்படுகிறது. ஒரு முஃமினுக்கு நோய் வந்தால் அது ஒரு ரஹ்மா. முஃமினுக்கு அது ரஹ்மத் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காஃபிருக்கு நோய் வந்தால் அது அவனுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் வலியாகவும் நோவினையாகவும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்னுடைய கஷ்டம் எனக்கு ஒரு ரஹ்மத் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய நோய் எனக்கு ஒரு கஃபாரா, என்னுடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரம் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்போது தெரியுமா? அந்த வந்த நோயை நான் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிற போது, அந்த பொறுமையோடு நான் அந்த நோயை சகித்துக் கொள்ளுகிற போது, அதை ஏசக்கூடாது, வந்த நோயை திட்டக்கூடாது, அந்த நோயை யாரும் உள்ளத்தால் கூட நொந்து கொள்ளக்கூடாது. சோதிப்பதற்கு தகுதியானவனாக அல்லாஹ் என்னை தெரிவு செய்து இந்த நோயை தந்திருக்கிறான். அதை அல்லாஹ்வே குணப்படுத்துவான். கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், எனக்கு நோய் வருவது அல்லாஹ்விடமிருந்து, அந்த அல்லாஹ்வே அந்த நோயை குணப்படுத்துவான். அவன்தான் எனக்கு ஷிஃபாவை தருவதற்கு உள்ளவன், வல்லவன். நோய் என்பது ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுடைய நோய் அவனுடைய பாவங்களுக்கான கஃபாராவாக இருக்கிறது. எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய நிம்மதி, இவைகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவலை வருகிறதா, ஒரு துன்பம் துயரம் வருகிறதா? எம் அயலவர்கள் அல்லது எம்மோடு ஒன்றாக தொழில் செய்கின்றவர்கள், நம் நண்பர்கள், நம் சகோதரர்கள், நம் உறவுகள் யாராக இருந்தாலும் நம் நிம்மதியை கெடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தொந்தரவுகள் செய்து கொண்டிருக்கிறார்களா? நான் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோமா? அது கூட உங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற நிஅமா, ரஹ்மா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நடந்து செல்லுகிற போது உங்களுடைய காலில் குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருக்கலாம், ஏற்படுகின்ற ஒரு சிறு காயமாக இருக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் நொந்து கொள்ளுகிற போது உங்களுடைய அந்த வலியின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எதுவரைக்கும்? அதை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிற போது. ஒரு நாள் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிரே வந்த ஒரு நீக்ரோக்கார கருப்பின பெண்ணை கண்டு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொன்னார்கள், என் அருமை தோழரே, சுவனத்து பெண்ணை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உலகத்திலே சுவனத்து பெண்ணை உங்களால் இனம் கண்டுகொள்ள முடியுமா என்ன? சொன்னார்கள், ஆம், அங்கே செல்லுகின்ற கருப்பினத்து பெண்ணை பாருங்கள், அவள் தான் சுவனத்து பெண். எப்படி உங்களால் சொல்ல முடியும் அவள் சுவனத்து பெண் என்று? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையிலே நான் உட்கார்ந்திருந்தேன். இந்த கருப்பினத்து பெண் ரொம்ப வெட்கத்தோடு நாணத்தோடு நபிகளாரிடத்திலே வந்து, நபியே நாயகமே, எனக்கு ஒரு நோய் இருக்கிறது,
அந்த நோயினால் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், அதனால் எனக்காக அந்த நோய் குணமடைவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீக்ரோக்கார பெண்ணை பார்த்து சொன்னார்கள், இஸ்பிரி, பொறுமையோடு இரு, அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பான், உனக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று சொன்னார். அந்த கருப்பினத்து பெண் மீண்டும் சொல்லுகிறாள், நபியே நாயகமே, எனக்காக துஆ செய்யுங்கள், பொறுமையோடு இரு என்று சொன்னார்கள். அந்த பெண்ணே சொன்னால், நபியே நாயகமே, எனக்கு இருக்கிற நோய் என்ன நோய் தெரியுமா? வலிப்பு நோய். வீட்டில் இருக்கிற போது அந்த நோய் வந்தால் நான் சமாளித்துக் கொள்ளுவேன். தேவைகளுக்காக வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்து பாதையிலே செல்லுகிற போது அந்த வலி வந்து விட்டால் நான் ஒரு துடியாய் துடித்து பாதையின் ஓரத்திலே விழுந்து விடுகிறேன். என் உடலிலே இருக்கின்ற ஆடைகள் எல்லாம் நீங்கி விடுகிறது, என் உடல் வெளியே தெரிகிறது, என்னுடைய ஔரத் மான பிரச்சனை வெட்கமாகி இருக்கிறது, என்னுடைய உடலில் இருந்து என்னுடைய ஆடை நீங்கி விடுகிறது. இந்த நோயிலிருந்து எனக்கு குணமடைய வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்று தன் காரணத்தை தெளிவாக சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், பெண்ணே, உனக்கு சுவனம் வேண்டுமா, சுகம் வேண்டுமா? இதில் ஒன்றை தெரிவு செய்ய என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி சொன்னால், நபியே நாயகமே, எனக்கு சுவனம் தான் வேண்டும், சொர்க்கம் தான் வேண்டும். என்னுடைய உடலில் இருக்கின்ற ஆடை வலி வருத்தம் வருகிற போது நீங்காமல் இருந்து என்னுடைய ஔரத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய உடல் பாதுகாக்கப்பட வேண்டும், என்னுடைய உடம்பில் இருந்து ஆடைகள் நீங்காமல் இருப்பதற்காக மாத்திரம் துஆ செய்யுங்கள் நபியே நாயகமே. மௌத்து வரைக்கும் இதே நோயோடு நான் வலியோடு வருத்தத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பொறுமையோடு இருக்கிறேன் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் சூழ இருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், பார்ப்பதற்கு அவலட்சணமான ஒரு கருப்பினத்து பெண்ணாக இருந்தாலும் அவருடைய உள்ளமெல்லாம் ஈமான் நிறைந்திருக்கிறது, இவள் சொர்க்கத்தில் இருக்கின்ற சுவனத்து பெண்மணி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நோயை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள், வந்திருக்கிற வலியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். துஆவையும் சொல்லிக் கொடுத்தார்கள். اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் ஃபஜ்ரிலும் மக்ரிபிலும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மடக்கி மடக்கி கேட்ட துஆ. ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவைகள் ஓதியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த துஆ இடம்பெற்றிருக்கிறது. மக்ரிபுடைய நேரத்திலே 3 தடவைகள் ஓதுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். உடல் ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள், பொறுப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள், தன் சகோதரர்களான தன்னுடைய இந்த உம்மத்தினருக்கு எவ்வளவுக்கு அந்த துஆவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நோயோடு வாழ்கிறோம், நொந்து கொள்ளக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான். எனக்குத்தான் அல்லாஹ் இந்த நோயை தந்திருக்கிறான், மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை? அந்த நோயை பொறுவதற்கும் தாங்கிக் கொள்ளுகின்ற ஆற்றலும் உனக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தெரிவு செய்து அல்லாஹ் தந்திருக்கிறான். மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எல்லோருக்கும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் முசீபத்தையும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த நிம்மதி இழக்கக்கூடிய கஷ்டத்தை, துன்பத்தை, வலியை, நோயை அல்லாஹ் கொடுப்பதும் அல்லாஹுடைய விருப்பத்தில் உள்ளது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும் நோயிலிருந்து. அதுக்குத்தான் இந்த துஆ. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடலிலே ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, என்னுடைய செவி புலன்களிலே யா அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தை, நல்ல உடல் சுகத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, என்னுடைய கண்கள் இந்த உலகத்தை மாத்திரமல்ல உன்னுடைய அற்புதங்களையும் உன்னுடைய படைப்பினங்களையும் உன்னுடைய குர்ஆன் ஷரீஃபையும் மௌத்து வரைக்கும் கண்ணை மூடுகின்ற வரைக்கும் இந்த கண்களால் பார்க்கின்ற பார்வையை தாயா அல்லாஹ், என்னுடைய கண்ணிலே ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய குர்ஆனையும் நபிகளாருடைய ஹதீஸையும் ஷரீஅத்தையும் மார்க்கத்தையும் கேட்கின்ற இந்த செவிப்புலன்களை யா அல்லாஹ் எப்போதாவது சந்தர்ப்பத்திலேயாவது எந்த காரணத்தை கொண்டு செவிட ஆக்கி விடாதே. ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். எவ்வளவு ஒரு அர்த்தம் உள்ள துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, இந்த 3 பிரார்த்தனைகளையும் கேட்டதற்கு பிறகு இறுதியாக சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, இது உன்னால் மாத்திரம்தான் முடியும் யா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோய்க்கு நாம் மருந்துகள், மாத்திரைகள், சிகிச்சை பெறுவதைப் போல எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்க்க வேண்டும். அவனுடைய ஆரோக்கியமான பதிலை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். காலையிலே தூக்கத்திலிருந்து கண் விழித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி வ ஆஃபானி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அல்லாஹ்வை புகழ்ந்த ஒரு அருமையான துஆ. இன்றும் வாழ்வதற்கு என்னுடைய உடலில் உயிரை தந்து என்னை எழுப்பாட்டி விட்ட ரப்புக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். இன்றைய நாளை எனக்கு ஆரோக்கியம் உள்ளதாக தந்து என் பாவங்களை மன்னிப்பாயாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஓதிய துஆ, நாவார உளமாற அந்த ரப்பை புகழ்ந்த நிலையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்து உட்காருவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி வ ஆஃபானி ஃபீ ஜஸதி, என்னுடைய உடம்புல நல்ல ஆரோக்கியத்தை தந்து இன்றும் வாழ்வதற்கு எனக்கு ரூஹை தந்து தூக்கத்திலே என்னை மரணிக்க செய்யாமல் இன்றைய நாளையும் எனக்கு ஹயாத்தை தந்து எழுப்பி வைத்தாயே, இன்றைய நாளிலும் வாழ்வதற்கான வாய்ப்பை தந்தாயே, இறைவா உனக்கே எல்லா புகழும் என்ற துஆவோடு கருத்தோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்தை அடைந்து எழுந்தியதற்காக முதலாவது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் நன்றி செலுத்துகிறார்கள். இரண்டாவது, என்னுடைய உடலிலே ஆரோக்கியத்தை தந்ததற்காக, நோயில்லாமல் எழுந்ததற்காக யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் என்று நாவார நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். இருக்கிற உடல் ஆரோக்கியத்திற்கு ஷுக்ர் நன்றி செலுத்தி பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் இன்னும் நீளமாக்குவான். இறுதியாக, யாருக்காவது இப்படியான நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வாழ்க்கையில் வந்துவிடவே கூடாது என்றுதான் நாம் அனைவரும் விரும்புகிறோம். அதற்காக முன்னேற்பாடுகளை செய்கின்றோம். அதற்காக பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றோம். தொற்று நோய்களுக்கான காரணிகளிலிருந்து எம்மை பாதுகாக்கின்றோம். எம் வீட்டு சூழலை பாதுகாக்கின்றோம். எம் பிள்ளைகளை பாதுகாக்கின்றோம். இவைகளெல்லாம் இருப்பதோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸ் வல் ஜுனூன் வல் ஜுதாம் வ மின் ஸய்யில் அஸ்காம், உயிராபத்து மிக்க அனைத்து கெட்ட நோயிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நோய் வருவதற்கு முன்னாலே நோயிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்ததற்கு பிறகு ஓத வேண்டிய துஆவையும் உங்களுக்கு சொல்லி தந்தேன். நோய் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே நாளாந்தம் கேட்க வேண்டிய முற்பாதுகாப்பு துஆவையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன். வாழ்ந்த காலம் எவ்வளவு, வாழப் போவது எவ்வளவு யாருக்கும் தெரியாது. வாழும் வரைக்கும் இறைவனுக்கு திருப்தியுள்ள அடியார்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். நமக்காக வாழுகின்ற நம் மனைவி பிள்ளைகளுக்காக ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக நோயோ, நொம்பலங்களோ, வருத்தங்களோ, வலிகளோ, கஷ்டங்களோ எந்த ஒன்றும் ஆகிவிடக் கூடாது என்பதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்காக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூன் வல் ஜுதாம் வ மின் ஸய்யில் அஸ்காம் வ மின் ஸய்யில் அஸ்காம். இன்று எத்தனை பல நோய்கள், எத்தனை பல திடீர் மரணங்கள், இன்று மரண செய்திகள் நாளாந்தம் வந்து செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற காலம் இது. இளவயது மரணங்கள் அதிகரித்து செல்லுகின்ற காலம் இது. வைத்தியசாலையிலே நோயாளிகள் பல்கி பெருகுகின்ற காலம் இது.
வீட்டுக்கு வீடு வாசற்படி இருப்பதை போல பிறந்த குழந்தைகள் முதல் வயோதிபர்கள் வரை நோயாளிகளாக வாழுகின்ற காலம் இது. கவனம் செலுத்த வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை கேட்பதோடு மாத்திரம் நிறுத்திவிடக் கூடாது. நோய் வருவதற்கான காரணிகளை அறிந்து அதிலிருந்து நாம் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆக நோய் என்பது ஒரு முஃமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய பாவங்களுக்கான கஃபாரா, குற்ற பரிகாரமாக அமைகிறது. யாரும் அதிலே நிராசை இழந்து விடக்கூடாது, யாரும் அதை திட்டக்கூடாது. எனக்கு தானா இந்த நோய்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் என்று அதை சலிப்படைந்து அதை வெறுக்கக்கூடாது. அவர் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிற போது அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அந்த நோயே சில வேளைகளில் அவருக்கு மௌத்தை கொண்டு வருமையாக இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வீட்டில் வாழக்கூடிய எங்களுடைய தாய் தகப்பன் வயோதிப நிலையிலே இருப்பார்கள். தாயும் தகப்பனும் அல்லது இருவரில் ஒருவர் அந்த முதுமையின் காரணமாக வயோதிப நிலையில இருப்பார்கள். அந்த வயோதிப நிலையில இருக்கின்ற பெற்றோர்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர்களோடு கனிவாக, அன்பாக, இரக்கமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அவருடைய உள்ளம் நோகாதபடி நாம் அவர்களோடு பரிவோடு, அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அருகாமையிலிருந்து எங்களுடைய ஓய்வான நேரங்களை கழித்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு நாள் அந்த வயதுக்கு நாமும் ஒரு நாள் வந்து உட்காருகிற போது வயோதிபர்களான எம் பெற்றோர்களோடு நாம் எவ்வாறு எம்முடைய ஓய்வு நேரத்தை கழித்து அவருடைய கையை பிடித்து நாடியை தடவி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னோமோ, நம் பிள்ளை செல்வங்கள் நமக்கு அருகாமையில் வந்து உட்கார்ந்திருந்து நம்மை வெறுமையாக விட்டுவிட மாட்டார்கள், தன்னந்தனியாக விட்டுவிட மாட்டார்கள், எமக்கு துணையாக வந்து நிற்பார்கள். எல்லாம் வல்ல ரஹ்மான் எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நீண்ட ஹயாத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. என் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. என் பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்களை விட எதிர் வருகின்ற காலம் எமக்கும் எம் நாட்டவருக்கும் எம் சமூகத்தினருக்கும் விமோசனம் உள்ள காலமாக்கி தந்தல்வாயாக. தாங்கிக் கொள்ள முடியாத நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகளில் இருந்து யா அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. எம் துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.